Photoshopல இப்போ நம்ம பார்க்க போற tutorial வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ்ல வந்து பேசிக் ஷேப்ஸ் நிறைய இருக்கும். அதாவது இந்த டூல்ஸ் எல்லாம் இல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேசிக் ஷேப்ஸ் கொடுத்திருப்பாங்க. ரெக்டாங்கிள் டூல், ரவுண்டட் ரெக்டாங்கிள், எலிப்ஸ் டூல், பாலிகான் டூல், லைன் டூல், அப்புறம் கஸ்டம் ஷேப் டூல். இந்த பேசிக் ஷேப்ஸ் இங்க Photoshopல எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா இது மூலமா நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து Photoshopல நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். எல்லா மாதிரியான டிசைனிங் வர்க்குமே வந்து நம்ம பேசிக்கா ஏதாவது ஒரு ஷேப்ஸ் வச்சு நம்ம வர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு ஷேப்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டு அதுலயே நிறைய வந்து மாடிஃபை பண்ணி நம்ம வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இது வந்து இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கோரல்டா எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து இந்த பேசிக் ஷேப்ஸ் இல்லாமல் நம்மளால் வந்து எந்த டிசைனுமே கிரியேட் பண்ண முடியாது. ஃபோட்டோஷாப்பில் அதிகமாக நம்ம வந்து இமேஜ் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சில நேரங்களில் இந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸே யூஸ் பண்ணி நம்ம வந்து சில டிசைன்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்கு இந்த பேசிக் ஷேப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த டுடோரியலில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பேசிக் ஷேப்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் டூல். இந்த டூல்ஸை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஆப்ஷன் பாரில் இப்போ நான் இந்த பேசிக் ஷேப்ஸ் டூலை செலக்ட் பண்ண உடனே மேலே ஆப்ஷன் பாரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணோடனே ஷேப், பாத்து, பிக்சல்ஸ்னு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஷேப்புங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த டூல்ஸில் அதாவது நம்ம பார்க்க போகிற இந்த ரெக்டாங்கிள் டூல் ஃபஸ்ட்டு ஷேப் பேசிக் ஷேப் டூலில் அந்த ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஜஸ்ட் ஒரு ட்ரா பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ பெரிய சைஸுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் வேணுமோ நான் அவ்வளோ வந்து வரைஞ்சிக்கிறேன். இதோடைய கலரை வந்து நீங்கள் வந்து மாற்றலாம். இப்போ இதோடைய ஃபில் கலர் வந்து பிளாக் கலர் இருக்குது. இதோடைய கலரை வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன